அவர்கள் இந்த தமிழ் வளர்ச்சியில் தன்னுடைய பங்கை, அவை கூட்டத்தினுடைய பங்கை தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறார். அதற்காகத்தான் பல்வேறு பணிகள் இருந்தாலும் நேற்று வரை சட்டமன்றம் 2-3 நாட்கள் நடைபெற்ற திருமணங்கள், துக்க கரியத்தில் காலையில் ஆரம்பித்து தொடர்ந்து போயிட்டு இருக்கும்போது அவசியம் வாங்க கொண்டாரு. விதிவிலக்கு கொடுக்கலாமா? நான் இல்லை வந்துட்டு போயிடுவேன், வந்துட்டு போயிடுறேன்னா 2 வார்த்தை ஆண்டது. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பல்வேறு மக்கள் நல திட்டங்கள் செய்தாலும் தமிழ் வளர்ச்சி துறையை ஆட்சி 5 ஆண்டுகளில் என்னென்ன பணிகள் செய்திருக்கின்றன என்பதை நேற்றைய தினம் சட்டமன்றத்தில் ஒவ்வொரு துறை வாரியாக அறிக்கையில் அளிக்கப்பட்டது. மிக சிறப்பாக நான் மக்கள் பிரமிப்பாருக்கு இவ்வளவு நாம் செய்திருக்கிறோமா என்று நேற்றைக்கு சட்டமன்றத்தில், இன்றைக்கு உலக தாய்மொழி நாள், நேற்றைக்கு சட்டமன்றத்தில் இவ்வளவு உறுதிமொழி ஏற்பட்ட வாய்ப்பை பேரவைத் தலைவர் சொன்னார்கள். மிக உன்னதமான இந்த ஆட்சியில் நம்முடைய அருமை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் திருநெல்வேலியில் இன்றைய தினம் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் அறிக்கை குழுவின் பணியின் நிமித்தமாக அதை இறுதி வருகிறது. அப்படி வருகின்ற பொழுது நம்ம 2-3 நாட்களில் தேர்தல் அறிக்கை வெளியிட வேண்டும். மற்ற கட்சிகளைப் போல தேர்தல் அறிக்கையில் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை ஒரு கதாநாயகமாக தேர்தல் காலத்தில் பார்க்கப்படும். அது கலைஞர் காலத்தில் இருக்கிறது. அந்த பணியில் இருந்து கொண்டிருக்கிறார் நம்முடைய முனைவர் கோவி செழியன் அவர்கள். நம்முடைய கலைவேந்தன் அவர்கள் குறிப்பிட்டது போல உலக அளவில் நம்முடைய திருவேற்ற பல நாடுகளில் என்னுடைய தொகுதி மக்கள் அவரை சொல்லி பல ஆண்டு வாழ வேண்டும், சிறப்பாக அந்த அவை கூட்டத்தை நடத்திட வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நம்முடைய தமிழர் பெருமை என்பது முதலில் உலகில் இரும்பை உருக்கி இரும்பை ஆயுதங்களாக மாற்றிய பெருமை தமிழருக்கு உண்டு என்பதை உலக அளவில் இன்றைக்கு ஒத்துக்கொள்கிற அளவிற்கு கீழடி, பெருமை போன்ற ஆராய்ச்சி ஒன்றியத்தில் இருக்கிற அரசுக்கு அதுக்கு மரமில்லை அது அந்த ரிசர்ச்சை ஏற்றுக்கிறதுக்கு அதிகாரிகளை அதை தடுத்து இருக்கிற நிலையில் இருக்கிறார். இருந்தாலும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பொதுமக்கள் பார்வைக்கு மேல அருங்காட்சியெல்லாம் நான் பார்க்கல, போகிறோம் தேர்தல் பார்க்கலாம். மிக சிறப்பாக இந்த வடிவமைத்து இருக்கிறார்கள். நீங்கள் அனைவரும் வந்திருக்கிற அனைவரும் ஒரு நாள் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது அந்த 2 அருங்காட்சியத்தை அவசியம் பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய தாய்மொழிக்கு எப்பொழுதெல்லாம் இலக்கு வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் ஏதோ ஒரு உருவத்தில் நம்முடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறோம். தாய்மொழியை காத்திருக்கிறோம். உலகத்தில் மொழிக்காக தன்னுடைய தேர்க்குமர உடலை அடுத்த பெருமை தமிழனுக்கு மட்டும்தான் உண்டு. அது தொடர்ந்து நம்ம அந்த தாய்மொழியாம் தமிழ் மொழிக்கு பாதகம் இல்லாமல் இந்த அளவு காப்பாற்றுகிறோம். பல எப்பொழுதெல்லாம் அதுக்கு ஆபத்து வருதோ அப்பெல்லாம் அந்தந்த எல்லா கட்சியும் நான் திமுக மட்டும் தடுத்தது அவரவர்கள் நிலைப்பாட்டில் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்கிறார்கள். தாய்மொழி காக்கப்பட வேண்டும், இனம் அழிய வேண்டும் என்றால் அந்த மொழி அழிய வேண்டும். அந்த மொழியை பேசுகின்றது அழிந்தால் அந்த இனமே கேள்விக்குறியாகலாம். எல்லாமே பல மொழிகள் நான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக புகழ்ச்சி மரியாதைக்குரிய நினைவு வாழ்கின்ற கலைஞர் அவர்கள் செம்பல் இருந்துச்சு நம்முடைய தமிழ் தாய்மொழியாக தமிழ் அந்த மொழி மேலும் பல அறிஞர்களை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் நவீன காலகட்டத்தில் பல கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் மிக அற்புதமாக கவிதை எழுதுகின்ற அந்த பாட்டு அவர்கள் எடுத்து வைக்கின்ற அந்த பிரசன்டேஷன் மிக சிறப்பாக கடந்த காலத்தை விட இப்போ நிகழ்காலத்துக்கு மிக சிறப்பாக பல இடங்களில் இருப்பதை விரும்பி மகிழ்ச்சி. நம்முடைய தொகுதிக்கு இப்போ என்ன பெருமை என்றால் நம்முடைய திருவையாறு தமிழ் கல்லூரியில் சமஸ்கிருதம் முதலாக சந்திரன் டிபார்ட்மெண்ட்ல சமஸ்கிருதத்துக்கு அப்பொழுது வெள்ளைக்காரர்கள் பார்த்து துவங்கப்பட்ட அந்த கல்லூரி. அதை ஏடி பன்னீர்செல்வம் இந்த மாவட்டத்தினுடைய தலைவராக இருந்தார். அவர் ஒரு தடவை இன்ஸ்பெக்ஷன் வந்தப்போ அவர் சட்டமாக இயங்கிட்டு இருந்தது. அதுக்கு ஏராளமான நிலங்கள் இருக்கிறது. அது தனியாக காசி கவர்மெண்ட் போல ஆசிரியருக்கு சம்பளம் இருக்கிறது, விடுதிகளை நடத்துறது, மாணவர்களுக்கு உதவி பண்ணுறதுலாம் செய்து வருவது. அவர் நேராக ஆய்வு பண்ண திருவையாறு வந்தபோது
அப்படிதான் அவர் அறிந்து கொண்டார். சமஸ்கிருதம் மட்டும்தான் சொல்லிக் கொடுக்கப்பட்டது. இப்போ அதிகாரிகளை கேட்டார், ஏன் தமிழ் சொல்லிக் கொடுக்கக்கூடாதான்னு கேட்டார். இல்லை அது வெறும் பழக்காதாங்க. அப்புறம் அவர் தான் முதலாக தீர்மானம் மாவட்ட ஊராட்சி குழு தலைவராக ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்துக்கு நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் எல்லா மாவட்டத்தையும் சேர்த்த ஒரு தலைவராக இருந்தார். மிக உன்னதமான மனிதர், மிகப்பெரிய ஆங்கிலத்தில் தமிழும் மிக சிறப்பாக பணியாற்றக்கூடிய அது பேசக்கூடிய எழுதக்கூடிய மிகப்பெரிய ஸ்காலர் சந்தேகம். அவர் தான் இதை உருவாக்கினார். தமிழ் நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லி அவர் இந்த ப்ரொசீஜர் படி செய்தார். அவருடைய மாவட்ட ஊராட்சி குழு கூட்டத்தில் தீர்மானம் போட்டு இந்த திருவையாறு கல்லூரியை தமிழ் பாடத்தில் தொடங்கணும்னு சொல்லி அனுமதி வாங்க அதைக்கு தொடங்கியது. மிகப்பெரிய அளவு பல தமிழ் அறிஞர்களை அந்த கல்லூரி உருவாக்கியிருக்கிறது. பல அதில் ஒருத்தர் தான் நம்முடைய கலைபெருமாள் இருக்கிற முதல்வராக பல முதல்வர்கள் அவருடைய ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி அந்த கல்லூரியை மிக சிறப்பாக நடத்தி வருகிறார்கள். அது பெரிய அந்த பகுதியில் பல புலவர்கள் உருவாகி இங்கே படித்தவர்கள் பல கோவை, திருப்பூர், ஈரோடு போன்ற மாவட்டங்களில் ஆசிரியர் பணி சென்று அங்கேயே செட்டில் ஆனவங்களாம் இருக்காங்க. அதில் ஆறுமாசாமி, புலவர் ஆறுமாசாமி கலைஞர் மிக நெருக்கமானவர், குழந்தை சாமி அதெல்லாம் இறந்துவிட்டார்கள். இருந்தாலும் அவருடைய தமிழ் தொண்டு இருக்கிறது பெரிய அறத்துறைய முடியாது. தமிழர் தான் சொல்லுவாங்க. நம்முடைய இளங்காட்டில் இளங்காட்டில் உள்ள சாதாரண பாமர மக்கள் ராமாயணம், மகாபாரதம் மாலை நேரங்களில் கிராமத்தில் மண் தரையில் உட்காந்து அவர்கள் யாராச்சும் ஒருத்தர் சொல்ல அந்த கதையை கேட்டு பாடல்களை கற்றுக்கொள்ள வலிமை படைத்தவர்கள் இளங்காட்டில் நிறைய தமிழ் புலவர்கள் இருந்தார். வஉசி ஐயர் அவர்கள் இளங்காட்டுக்கு நட்டமல் சங்கத்திற்கு நிகழ்ச்சிக்கு வந்தவர். அவர்கிட்ட 2 டவுட் கேட்டிருக்காங்க. கீழே தரையில் உட்கார்ந்தார்கள். தமிழில் 2 சந்தேகங்களை வஉசி ஐயர் அவர்களை கேட்டோம். அவரே பெரியார். அவர் சொன்னாலும் நான் என்னமோ நான் தான் பெரியார் நினைச்சேன். ஏன்னா சாதாரண மண் தரையில் உட்காந்துட்டு கேட்ட கேள்விக்கு என்னாலே விடையளிக்க முடியவில்லை. மிகப்பெரிய சக்தி. அப்புறம் பார்த்தீங்கன்னா நடுக்காலத்தில் நான் வேலை சொன்னாங்க. அவர் வீட்டுக்கு போயிருக்கு. அவர் உறவினர்கள்லாம் இருக்காங்க. அவர் எவ்வளோ அந்த தமிழ் படித்தது எவ்வளோ தென்னாவட்டாசு இருக்காங்க. எல்லாரும் அவர் கூப்பிட்டுருக்காங்க. அவர் வீடு கட்டுறாங்க. அவருடைய மனைவி, அவர் பிள்ளைங்கள்லாம், அவர் உறவினர்கள் எல்லாம் சேர்ந்து ஐயா நிலம் வைக்க போகிறோம், அதை பொட்டு வைங்க. உடனே அவர் இல்லைப்பா இல்லை நல்லா எழுத்தாப்புல இருக்கா, நீங்கள் வைக்கிறா அப்படின்னு சொல்லுவார். இல்லை நீங்கள் அவசியம் வைக்கணும், பெரிய மனுஷன் சொல்லி அவர் கையை பிடிச்சி அனுப்பிட்டு அதை பொட்டு வைக்கிறது போட்டுட்டு வராங்க. அதை வச்சார். இப்போ ஆசாரியை கூப்பிட்டாங்க. இது கனவு செய்யும் நல்ல குலகலம் வாங்கிட்டு இன்னைக்கு இருக்கு போய்ப்பாரு. குலகலத்தை நிலையோட சைடு வேண்டி அந்த பக்கம் இருந்தார். அவர் கூப்பிட்டு சொன்னார், இந்த வீட்டுக்கு கதவு செய்யாதப்ப ஆசாரி கதவு செய்யாதா நிலம் எல்லாரும் அவரை உட்காந்து அந்த இதெல்லாம் கொடுக்குறாங்க. என்ன ஏன் பேர் கதவு வேணும்? அவர் சொல்லியிருக்கார், திருடுவதற்கு இங்கு ஒன்றும் இல்லை. திருடன் கல்வன் திருடுவதற்கு ஒன்றும் இல்லை. தமிழை தவிர அந்த தமிழ் என்னிடம் இருக்கிறது அப்படின்னு அந்த பதில சொல்றாரு. தமிழ் என்கிட்ட இருக்கு. என்ன திருடுனா தான் அந்த வீட்டில் திருட முடியாது. அதனால கதவு வேணாம்ப்பா. இன்று வரையும் அவர் சொன்னதுக்காக கதவே போடாமல் அந்த வீடு இருக்கு. படி பார்த்தீங்கன்னா 8 அடி 9 படிகள் இருக்கும். அந்த படியை தாண்டி தான் வீட்டுக்குள்ளே போகணும். மிகப்பெரிய அறிஞர் சொல்லிக்கார். கேட்டால் வேலையெல்லாம் காமிச்சு கொடுத்தாரு. அவர்கிட்ட போய் கேட்டிருக்காங்க, நீங்கள் உரைகள் தானே அதெல்லாம் காசு இல்லாமல் போனாங்க. மரணம் கொடுத்துருக்காங்க, 2ஆம் நாள் கொடுத்துருக்காங்க. பணத்துக்காக கொஞ்சம் நேரம் எழுதிட்டு அதுக்கப்புறம் கலந்து தமிழ் சங்கத்தில் கேட்டு உரை எழுதுங்கன்னு சொல்லி தான் அவர் உரை எழுதினார். மிகப்பெரிய ஸ்காலர் அதோட சந்தேகம். இப்படி திருவையாறு பகுதிகளில் மிகப்பெரிய அறிஞர்கள் அதே தான் பூவாரம் பிராமண சமூகத்தில் பிறந்த திருப்பாளத்தில் பிறந்த நகரத்தில் தோன்ற அதிசய மனிதர் அண்ணா அவர்கள் பாராட்டப்பட்டவர். கலைஞர் அவர்களாலும் பாராட்டப்பட்ட மிகப்பெரிய உயர்ந்த பண்பு கூடையவர். அவரும் அப்படிதான் ஏகப்பட்ட புத்தகம் எழுதினாரு. எல்லாத்தையும் அவர் மத புலவர்னா அது வறுமையிலே வாழ்ந்து வறுமையிலே பிறந்து வறுமையிலே வாழ்ந்து வறுமையிலே முடிகிற கதை தான் கலந்த காலத்தில். இப்பொழுதெல்லாம் அப்படி இல்லை. எனவே அந்த காலகட்டத்திலாம் அவர்களெல்லாம் உழைத்த உழைப்பு என்பது ஈடு செய்ய முடியாதது. அது நம்ம போற்றி புகழ வேண்டும், பார்க்க வேண்டும். அதே போல பல நிகழ்வுகளை நாம் குறிப்பிட்டு காட்டலாம். பெரிய அளவில் கிராமத்திலாம் பார்த்தீங்கன்னா மிக அற்புதமான தமிழறிஞர்கள்
இருக்கிறார்கள், பல புத்தகங்கள்லாம் வைத்திருக்கிறார்கள். அதெல்லாம் ஒரு ஆவணப்படுத்த வேண்டும். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அந்த துறையை வந்து தங்கத்தை நடத்திக்கப்பட்டார். இதில் வந்து ஆய்வு செய்வது இதை போன்ற பணிகளை அதில் இன்ட்ரெஸ்டாக உள்ள ஒரு அமைச்சர் போடணும்னா நம்மளுடைய சங்கத்தை போட்ட ஒரே ஒரு இடத்துல தான் ராஜராஜன் கொடுத்த பட்டம் மொத்தம் அவருடைய போருக்கு ஒவ்வொரு வாட்டி போருக்கு போனால் ஒரு பட்டம். அந்த பட்டம் எத்தனை பட்டம் வந்து எங்கேயுமே ரெக்கார்டு இல்லை. ஒரே ஒரு இடத்துல அது நம்ம திருவையாறு வடகைலாயம் கோவிலில் அந்த கல்வெட்டு அப்படியே ஆரம்பித்து அவருடைய பட்டம் பார்த்தீங்கன்னா அருள்வழி தேவன் அது இது நாங்கள் என்னென்ன பட்டம் வந்தாலும் அப்படியே அந்த கல்லில் இருக்கு பெய் இருக்கு. அதை வந்து யாருக்கும் தெரியாது. இதை வந்து அவர் எங்கேயோ படிச்சுட்டு தங்கந்தரத்தை இப்போ எதிர்கட்சியாக இருக்கிற ஜெயலலிதா மேடம் வந்து ஆட்சி முதலமைச்சர் சந்திரன் ஒரு ஊரில் ஒரு இது இருக்குது. அதை பார்க்கணும். எனக்கு அதை படிச்சுட்டா நான் அந்த ரெக்கார்டு வேணும், ஃபோட்டோ எடுத்துக்கணும் முடியுமா இருப்பாரு. அதான் இப்போ நான் ஆதினத்துக்கு அப்போ கட்டணத்தப்பறம் வந்து இங்கே திருவையாறில் இருந்தார்கள். இது மாதிரி அமைச்சர் திறந்துறாரோ பார்க்கலாம். அது திறக்கிறதே இல்லை. உழவு திறக்கிறதே இல்லை. பூச்சி போட்டு சுத்தம் பண்ணி வைங்க வந்து பார்த்து வச்சுருப்பாங்க. வந்து மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்காது. பெரிய இப்போது சங்கர் கொடுத்தோம்னா அவ்வளோ சந்தோஷம் இருக்குங்க. அவரையே அந்த ஃபோட்டோவில் எல்லாத்தையும் எடுத்தாரு. அதை பதிவு பண்ணியிருக்காரு. ஒரு புத்தகம் எழுதுறதுல தமிழ் பல்கலைக்கழக புத்தகத்தை வெளியிட்டாரு. ராஜராஜன் வாங்கினா அத்தனை பட்டமும் அந்த கல்வெட்டில் திருவையாறில் மட்டும்தான் உலக இப்படி நிறையா சான்றுகளை நம்ம பகுதி பெற்றிருக்கிறது. எனவே மிக சிறப்பாக நம்முடைய கல்வி கூட்டத்தினுடைய தலைவர் படிக்கும் போதே கொஞ்சம் சுறுசுறுப்பாக வகுப்புல 6ஆம் வகுப்புலேருந்து அவரோட 11ஆம் வகுப்புல வந்து ஒரே வகுப்புல திரு சீனிவாசராவ் பள்ளியில் படித்தோம். எங்களில் படித்தவர் பல 2-3 பேர் இறந்துட்டாங்க. ஆனால் படித்தவர்கள் சுறுசுறுப்பாக அன்னைக்கு இருந்த சுறுசுறுப்பு 60 மணிகளாகவே பார்த்தேன். எப்படியோ தொடர்ந்து இருக்காரு. அவரு என்ன பார்த்து சொல்றாரு, நீ ஓடிக்கிட்டே இருக்கீங்க, ஓடுறவர்களே ஓடுறதுக்காக ஓடிக்கிட்டு. அதான் ஒன்றுடைய லைன் வேற. இது அறிவாளிகள் இருந்த பூமியா அறிவாளிகள் இருந்த உலகம். அதை மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டப்பா. அதை நல்லா பண்ணலாம். அதை அப்படியே பண்ணுறது சிறப்பாக படிப்ப சிறப்பாக வாழ்ந்துட்டு தமிழ் மிக சிறப்பான உரிய நேரத்திலே சொல்ல வேண்டிய செய்திகளை சரியான முறையில் சொல்லி நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினருக்கு நம்முடைய மாநாட்டு குழுவின் சார்பில் நன்றி பாராட்டு. அவருக்கு மாநாட்டு குழுவின் சார்பில் மனப்பாடம் ரஞ்சித்குமார் அவர்கள் நம்முடைய மாப்பிள்ளை பாலக்காட்டிலிருந்து ஐடிக்கு வந்திருக்காங்க. அவர்கள் இப்பொழுது பொன்னாடை வடியரசு முத்தையன் அவர்கள் பொன்னாடை தம்பி பையன் அவர் சட்டப்பேரவை இந்த பொன்னாடை அணிவித்து மாப்பிள்ளை ஐஐடியில் இருக்காரு. எதுக்கு சொல்கிறேன்னா ஐஐடியில் ஏதாச்சும் வேணால் சொன்னீங்க செஞ்சு கொடுப்பாரு. மும்பையில் இருந்தாங்க, இப்போ பாலக்காட்டில் இருக்காங்க. இப்போ மலர்மாலை அணிவிக்கிறாங்க. இப்படி போட்டுதான் ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா இப்போ சொல்லலாம், நான் 3 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு பாலக்கணக்கில் 3 பேருக்கு நான் பொன்னாட மழை போட்டு நான் வச்சுருக்கேன். என் மனதிலே போட்டுறேன் எல்லாத்தையும். மலரோட பின்னணியை சொல்கிறாங்க. மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். கலைஞர் ஒரு பாலிசி திருவையாறு வந்தாரு. போடலாம், எல்லாரும் மாலை போடும். மாலை பட்டா மாலை இந்த கிரீடம் இது 2ம் ஆகிறது. அது என்னுடைய மனக்கணக்கில் யார் கட்சி தலைவராக போகலாம். இப்போ நான் வந்து தளபதி முதலமைச்சருக்கு போடலாம், துணை முதலமைச்சருக்கு போடலாம், கலைஞருக்கு போட்டிருக்காங்க. அதுதான் செய்யலாம். இப்போ நம்ம வந்து ஒரு வெள்ளி வேலை வீர வேலை கொடுத்தா, ஒரு செங்கோல் கொடுத்தா, ஒரு நிகழ்ச்சியில் மாலை போட்டால் அந்த கலைஞர் போடணுமா போட்டுக்கணுமா இல்லை போட்டான். தலைவர் வந்து தலைவருக்கு நாங்கள் வந்து தலைவர் இருக்கிறப்ப கையில் வச்சிருந்தோம் மாலை. அவராக வாங்கி போடுறாரு. நான் ஜாக்கிரதையாக போட்டேன். போட்டு அவரே வாங்கிட்டார். அதனால தலைவருக்கு போடுறத பாலிசில் உள்ள மகிழ்ச்சி. வணக்கம். அடுத்து முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ஒன்றியத்தில் சிவசங்கர் அவர்கள் மேடைக்கருமாறு அவர்களுக்கு மேடை விரைவாக பாருங்க. ஓகேண்ணா. ஓகே அண்ணா ஓகே அண்ணா ஓகேண்ணா. தொடர்ந்து இந்த தமிழிசை சார்பில் இருக்கக்கூடிய நம்முடைய ரவிச்சந்திரன் அவர்களுக்கும்
குறிப்பாக நம்முடைய வீர செயல்வாதிகளுக்கு கொண்டாட நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அனுமதி மார்க்கெட்டு. ஏன்னா தமிழ் சமூகத்தை மிகச்சிறப்பாக காத்து வர்றாங்க. காத்து வர்றது சாதாரண விஷயம் இல்லை, பாதுகாத்து வர்றாங்க. அவர்களுக்கு நம்முடைய அவை கூட்டத்தை சேர்ந்து பாராட்டுகள் வாங்க. தொடர்ந்து விருது வழங்கல். ஓகே விருதை கொடுத்து ரவிக்கு முக்கியம் தான். நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். தொடர்ந்து விருது வழங்குதல். அப்படி பண்ண ஐஆர்எஸ் இணையத்தினால் பல ஆண்டுகள் பணிபுரிந்தவர்கள். எங்களுடைய அமைப்புல மூத்த அமைச்சராக இருக்கிறார். அவர் தலைமை அமைச்சராகவே பணியாற்றியவர். அவருக்கு இங்கே உலக பெருந்தமிழர், சிறந்த தமிழ் பணியாளருக்கான உலக பெருந்தமிழர் விருதினை இப்பொழுது நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் வழங்குகிறார்கள். பொன்னாடையினை ஐயா நடராஜன் ஐயா வழங்குகிறார். அடுத்து எங்களுடைய மூத்த அமைச்சர் புலவர் மா கந்தசாமி அவர்களுக்கு பொன்னாடி அணிவித்து இங்கே உலக பெருந்தவர்கள். ஏன்னா விருது கொடுத்தது ரொம்ப முக்கியமானது, பாராட்டு. என்ன சொல்வார்கள், பயிருக்கு எப்படி பருவமழை முக்கியமோ அது போல நம்முடைய அத்தனை பேருக்கு பாராட்டு என்பது சிறப்பானது. அந்த வகையிலே மூத்த அறிஞராக இருக்கக்கூடிய புலவர் மா கந்தசாமி அவர்களுக்கு சிறந்த புலமையாளருக்கான உலக பெருந்தமிழர் விருது வழங்கப்படுகிறது. அடுத்து டாக்டர் வாசி செல்வம். வாசி செல்வம் இங்கே சிறந்த சமூக பணியாளருக்கான உலக பெருந்தமிழர்கள். எல்லா துறையும் சார்ந்தது இன்னைக்கு உலக தாய்மொழியான இந்த விருதுகளோடு பார்த்து அழைச்சிட்டாங்க. டாக்டர் வாசி செல்வம் அவர்களுக்கு உலக பெருந்தமிழர் என்ற விருதானது சார். அண்ணா அண்ணா ஓகே. பெரும்புலவர் குழந்தை திராவிட கழகத்தை சார்ந்தவர், மூத்த கழகத்தை சார்ந்தவர் அவர்கள். நல்லா இன்னைக்கு 90 வயசு இருக்கு. எவ்வளவு வயசுயா இருக்கு உங்களுக்கு? 85. நல்லா எடுத்து எங்களுக்கெல்லாம் நூல் வருதுன்னா ஆயிரக்கணக்கான நூல் போட்டுக்கணும். அதுக்கெல்லாம் காரணம் அவங்க தான். ஐயா அவர்களுக்கு உலக பெருந்தமிழர் என்ற விருதானது இந்த நல்ல ஆண்டு வழங்கப்படுகிறது. அடுத்து அரிமா வை கலிதர்வாலை அவர்கள். ஏன்னா எங்க கோட்டத்தில் ஒருங்கிணைப்பாளராக இருந்து செயல்படக்கூடியவர். எப்படியாவது விழா பண்ண முடியவே இல்லை, இருந்தாலும் இன்றைக்கு அந்த விருதினை பெறவே மறைச்சிக்கிட்டேன்னா அப்படியே கோலாரிலிருந்து வந்திருக்கார். கோலார் தங்கவயல். ஏன்னா தமிழனுக்கு உரிய பெருமைக்குரிய இடங்களில் ஒன்று கோலார். அங்கிருந்து வந்திருக்கிறார்கள். அவருக்கு இங்கே சிறந்த தமிழ் பணியாளருக்கான உலக உலக பெருந்தமிழர் விருது வழங்கப்படுகிறது. ஐயா கணேஷ் அவர்கள் கோலார் கர்நாடகத்துக்கு வந்திருக்கிறார். அவருக்கு உலக பெருந்தமிழர் விருதானது வழங்கி பாராட்டப்படுகிறது. வாழ்த்துக்கள். சிறந்த இதழியலாளராக மஞ்சுளா அவர்கள் திருவிடை மருதுக்கு வந்திருக்காங்க. மஞ்சுளா அவர்கள் திருவிடை மருதுக்கு வந்திருக்காங்க. நல்ல எழுதக்கூடிய நல்ல மொழிபெயர்ப்பாளர். அதுவும் அவை பணியில அவை போட்டதோட அவை போடுறதோட ரொம்ப சிறப்புக்குரியவங்க. அவை பணியில் மிக சிறப்பாக செய்யக்கூடியவங்க. அவருக்கு சிறந்த இதழியல் பணியாளருக்கான மொழிபெயர்ப்பாளரான உலக பெருந்தமிழர் என்ற விருதானது அவை கோட்டத்தின் சார்பிலே வழங்கி பாராட்டி விடுகிறோம். அவருடைய பணி சிறக்க வாழ்த்துக்கிறோம். அடுத்து அன்பு சுப்பிரமணிய ஐயா அவர்கள். அன்பு சுப்பிரமணிய நல்ல கவனம் இருப்பார். ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. நல்லா எழுதுவாங்க. தினமணி எழுதியிருக்காங்க. அவருக்கு நம்முடைய பாராட்டுகள். அதனை தொடர்ந்து அன்பு சுப்பிரமணிய ஐயா அவர்கள் சிறந்த தமிழ் பணியாளருக்கான உலக பெருந்தமிழர் விருதினை வாழ்த்துக்களோடு வழங்கி நினைக்கின்றோம். அடுத்து வயசுமா சொல்லக்கூடாது, சொல்லமா எவ்வளவு வயசு நீங்களே 92. ஆனா அவர்கிட்ட சுறுசுறுப்பு இருக்க ஆட்டி குறைச்சா பார்த்தீங்களா, அந்த பட்டியலே வாசிக்கிறாங்க. ஆற்றல் படைத்த அவருக்கு வாழ்த்துக்கள். சின்ன போட்டோமா பான்ஸ் போடுற பஸ் போட்டோம் எடுத்து சாப்பிட்டு அப்படியே எப்படி போடுறாருன்னு நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். அவர் இன்னும் வாழ 100 ஆண்டு வாழ வேண்டும்.
வாழ்த்து இந்த விருதை வழங்குகிறோம். அடுத்தது பாலக்காடு ஐஐடியிலிருந்து வந்திருக்கக்கூடிய ரஞ்சித்குமார் அவர்கள் கணினி பரிசெல்லாம் மிக சிறப்பாக இது கொண்டு எனது மாப்பிள்ளை ரஞ்சித்குமார் அவர்களுக்கு இப்பொழுது உலக பெருந்தமிழர் பாலக்காட்டில் வழங்கப்படுகிறது. அதை கொண்டு தமிழாசிரியர் விழாமணி மருதமுத்து அவர்கள் நூற்றுக்கணக்கான அந்த சிறப்பாக செய்வாரு. தமிழ் நல்லா படங்கள் வரைவார். தமிழாசிரியர் அன்புக்குரிய மருதமுத்து அவர்களுக்கு உலக பெருந்தமிழர் என்ற விருதானது உலக தாய்மொழி நாளில் வழங்கி பாராட்டை வழங்குகின்றோம். மருதமுத்து அவர்கள் விழாமுடியை சேர்ந்தவர். அவருக்கு நம்முடைய பாராட்டுகளோடு இந்த விருதானது வழங்கப்படுகிறது. 6 அள்ளிக்காக தலைமை ஆசிரியர் நாச்சியார் கோயிலில் தலைமை ஆசிரியர் இருக்காங்க. ஆனால் இந்த சிறப்பாக பணியாற்றுவாங்க. சமூக தொண்டர்கள் அவங்களாம் களப்பணி தான் பேசுவதை விட சிறப்பாக செயல்பட நினைக்கக்கூடிய அந்த மங்கையர் குளத்தில் மிக சிறப்பாக இருக்கக்கூடிய 6 அள்ளியவர்கள் சிறந்த கல்வி சேவைகளுக்கான உலக பெருந்தமிழர் விருது இந்த மாநாட்டு குழுவின் சார்பில் பாராட்டு வழங்கி மகிழ்ச்சியோட வாழ்த்துக்கள். வள்ளிநாயகம் முத்துவேல் அவர்கள் எங்களுடைய பேராசிரியர் சொர்ணவாசனுடைய மகள் அவை கொண்டதை அமைச்சராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வள்ளிநாயகம் முத்துவேல் அவர்கள் இப்பொழுது முத்துவேல் அவர்கள் இந்த விருதினை பெற்றுச் செல்லுமாறு அன்போடு அழைக்கின்றோம். அவருக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுகள். அடுத்தது நம்முடைய வகுப்புல தொல்காப்பிய வகுப்பு நடத்தி கொண்டிருக்கிறோம். பட்டய வகுப்பு ஒரு 40 வகுப்பு இணைய வழியில் உலகம் பூரா நடத்திட்டு இருக்கோம். அதனை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் ஒருவர் மகேஸ்வரி அவர்கள். கரந்தை தமிழக உமாமகேஸ்வரா கல்லூரி பேராசிரியை மகேஸ்வரி அவர்களுக்கு சிறந்த தமிழ் இலக்கிய பயிற்றுவதற்கான தொல்காப்பிய மாமணி என்ற விருது இந்த உலக தாய்மொழி நாளை வழங்கி பாராட்டி மகிழ்கிறோம். சி மகேஸ்வரி அவர்கள். நாகரத்னம் அவர்கள் சிறந்த தமிழ் இலக்கண பயிற்றுவதற்கான விருது அவர் வழங்குறீங்கன்னா இலக்கணத்தை ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க. இந்த உணவெல்லாம் பொறியியல் படித்தவங்க மருத்துவம் படித்தவங்களாம் தொல்காப்பியம் படிக்கிறாங்க அப்படிக்கூடத்தில் அதனை கற்பித்து வரக்கூடிய ஆசிரியை பேராசிரியை அரசு கல்லூரி பேராசிரியர் பணியினை பெற்றவர்கள் முனிவர் வேதா நாகரத்னம் அவர்கள். அவர்களுக்கு தொல்காப்பிய பாமணி என்ற விருதினை வாழ்த்துக்களோடு வழங்கி மகிழ்கின்றோம். மகேஸ்வரி அவர்கள் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்திலிருந்து காட்டாங்குளத்தை சேர்ந்தவர்கள். மகேஸ்வரி அவர்கள் வந்திருக்காங்க. மகிழ்ச்சி, நன்றி, வாழ்த்துக்கள். புகழ் பொறுமையா வந்திருப்பாங்க. ரொம்ப இளைஞர். நம்முடைய தாராபுரம் கலாரனுடைய மகன் தான் அவரு. ஆவணப்படங்களை ரொம்ப சிறப்பாக செஞ்சிருக்காரு. ஆவணப்படங்களை மிகச் சிறப்பாக செய்யக்கூடிய ஆற்றல் உடையவர்கள். அது அவருக்கு இங்கே உலக பெருந்தமிழர் என்ற விருதானது வாழ்த்துக்களோடு தமிழாய்வு செம்மல் என்ற விருதானது அவர் கற்றையை நோக்கி அவருக்கு தமிழாய்வு செம்மல் என்ற விருதானது வழங்கப்படுகிறது. அதாவது விட்டு பேசலாம் சொல்லிடலாம். விட்டு பேசுவது பேர்பட்டியல் எல்லாம் தான் அவங்க சொல்லிடலாம். அடுத்தது நமக்கு பல நேரங்களிலே அவருக்கு நேரமே இல்லை என்று சொன்னாங்க. நடராஜன் ஐயா வந்திருக்கிறார்கள். அவர் உண்மையிலேயே உலக பெருந்தமிழர். எல்லா நாடுகளுக்கும் போயிருக்கிறார். எல்லா நாடுகளிலிருந்து நம்முடைய தேசிய அளவில் இருந்து கொண்டு நமக்கெல்லாம் கவர் பண்ணி ஆற்றுவர். எப்படி யாழ்ப்பாணத்துக்கு 16,000 ஊர் வழங்கும் போது கப்பலில் ஏற்றி எங்களுக்கு எல்லா பொருட்களும் செய்து கொடுத்தார்கள். யாழ்ப்பாணத்துக்கு அவர் வந்திருக்கிறார்கள். நடராஜன் ஐயா அவர்கள். அவருக்கு உலக பெருந்தமிழர் விருது உங்களுடைய முன்னிலே நல்ல கரவொலியோடு எங்களுக்கு அவருக்கு நன்றி தெரிவிப்பார். ஏன்னா தேசியத்தை தமிழர்களுடைய அப்படி வெறுவிட்டு எண்ணக்கூடிய ஐயா அவர்களுக்கு விருதினை நம்முடைய சட்டப்பேரவைக்கு வழங்கி பாராட்டுகிறார். கணிப்பவர்கள் அப்துல் மஜீத் அவர்கள், குலோத்துங் அவர்கள். சார் ஓகே. அவருக்கு இங்கே சிறந்த இலக்கண பயிற்றுவதற்கான தொல்காப்பிய மாமணி என்ற விருதினை சட்டப்பேரவைக்கு அவர் வழங்கி பாராட்டுகிறார். கணிப்பு அப்துல் மஜீத், குலோத்துங்கன், இளவல் வாங்க முடியாது. வாங்க கொஞ்சம் வரையா வாங்க. நீலமலையா ஐயா, செல்வராஜ் ஐயா, ராமசுவராஜ் ஐயா, ஜெயக்குமார் ஐயா, ஜெயக்குமார் கோ ஜெயக்குமார், புகழேந்தி அவர்கள், ராமபுரம். என இந்த மாநாட்டை முன்னிலை சிறப்பாக நடத்தி கொடுத்தவர்கள்
சாமி சமத்குமார், சாமி சமத்குமார், மாசினாமணி. நன்றி. ஒரு ஏற்புரையாக ஒரு 2 நிமிடம் 2 பேர் பேசணும். அவங்க மட்டும் ஏற்புரையாக பேசணும். குறிப்பாக ஐயாராஸ் அவர்களும் ஜெயக்குமார் அவர்களும் ஒரு 2 நிமிடம், 1 மணிக்கு நிகழ்ச்சி செய்யணும். ஒரு 5 நிமிடம் காலம் நடந்து விட்டது. இருந்தாலும் ஒரு 2 நிமிடம் ஏற்புரை. முதல்ல ஐயாராஸ் பேசணும். அதுக்கு சரியாக ஆனால் அவர் அரிபாசனத்தில் இருக்கிறவர், இவங்க ரோட்டரி சங்கத்தை சேர்ந்தவர் ஜெயக்குமார் ஐயா. அதோட நிகழ்ச்சி நிறைவேறும். எல்லாத்துக்கும் நல்ல உணவு தயாரிக்கப்படுகிறது. ஏன்னா இன்றைக்கு வீர வணக்கம் செலுத்துகிற அறிஞர்கள் சார்பில் நல்லுணவான தயாரிச்சுடன் அனைவரும் இருந்து உணவு செல்லுமாறு அவருக்கு செய்யக்கூடிய ஒரு கடமை என்று சொன்னால் நாம்